வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பர். இப்போ கரண்ட்டாக எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் இப்போ கரண்ட்டாக எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியர் எக்ஸாம் விழுந்தவங்க தான் எழுதுவீங்க. அவங்க எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த டாப்பிக்லாம் ரிப்பீட்டட் டாபிக் எதெல்லாம் பார்த்தா போதும்னு நிறைய பேர் மெயில் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் MA 41 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கிடையாது, அரியர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா நீங்கள் ஃபுல் சிலபஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். எப்படியெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு தனித்தனியாக போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். பட் இப்போ இந்த வீடியோ ஆர்டரில் நம்ம டாபிக் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க, நாட் 50%. அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலே போதும். ஆனால் நம்ம டாபிக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 60% மார்க் எடுப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு நம்ம பேப்பரில் மொத்தம் ஆஸ் யூஷுவல் 5 யூனிட்ஸ் தான். வழக்கம் போல் எல்லா பேப்பர் மாதிரி இதுலேயும் 5 யூனிட்ஸ் தான் இருக்குது. சொல்லணுன்னா 5 யூனிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த பேப்பர், இந்த ஒரு பேப்பர் தான் எனக்கு அரியர் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா 3 யூனிட்ஸ் கவர் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். 3 யூனிட் நல்லா பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவீங்க. அப்படி 3 யூனிட்டும் பார்க்க கஷ்டமாக இருக்குது, கான்செப்ட் வந்து புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் மேக்ஸ் பேப்பர் 2 வருஷம் கேப் ஆகிருப்பீங்க. திருப்பியும் மேக்ஸ் பேப்பர், அது ஒரு டஃப்பான பேப்பர், நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கும் கரெக்டாக புரியுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 யூனிட்ஸ் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அப்படி பார்க்கலன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை டாபிக் எந்தெந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்தந்த டாப்பிக்கை மட்டும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பேட்டர்னில் எதரார் சாய்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த கொஷின்ஸு இந்த மாடல்ஸ் தான் வரும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அசம்ஷனில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ஓகே இந்த மாடல் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு 4 செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 2021 ரெகுலேஷன்லேயே 5 செமஸ்டர்ஸ் முடிஞ்சிருக்கு. இந்த கொஷினோட கலெக்ஷனை பொறுத்து தான் இந்த வீடியோ. எந்தெந்த பாட்டெல்லாம் ரிப்பீட்டடாக எல்லா கொஷின்லையுமே கேட்டிருக்காங்க, இந்த கண்டென்ட்டில் ஒரு 2 or 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாடல் நம்ம பார்த்தா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ கிளாஸ் போகலாம். யூனிட் 1 வந்து நமக்கு தெரியும் லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ராங்கிறது ஒரு தியரி பாட்டு தான். ஸோ தியரி பாட்டில் நிறைய தியரி கொஷின்ஸு நமக்கு நிறைய கேட்பாங்க. ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஆஃப் W, டைமென்ஷன் ஆஃப் N, இந்த வேல்யூலாம் என்ன அப்படிங்கிற மாதிரியே கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ப்ராப்ளம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பிலையும் கேட்டிருக்காங்க, பார்ட் சிலையும் சில கொஷினில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாலும் நமக்கு இந்த 6 டாப்பிக்கில் கண்டிப்பாக ஒரு டாபிக் வரும். ஸோ 6 டாபிக்னா ஃபஸ்ட்டு வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் அண்டு ப்ராப்ளம்ஸ். வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் என்னென்னா 8 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் என்னங்கிறது கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ தனியாகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் போட்டாலே வரும் நம்ம சேனலில். அதுக்கு ரெலவெண்ட்டாக 2 ப்ராப்ளம் பாருங்கள். நீங்கள் ரொம்பலாம் பார்க்காதீங்க, இந்த டைமை கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக பார்க்காமலும் விடக்கூடாது. ஜஸ்ட் 2 ப்ராப்ளம். டெஃபினிஷன் தெரியும், டெஃபினிஷனுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக 2 ப்ராப்ளம் பாருங்கள். ரொம்ப பார்க்க வேண்டாம், 2 பார்த்தா போதும். அடுத்து QR ஃபேக்டரைசேஷன் அண்ட் டீகாம்போசிஷன். இந்த 2மே சேம் ப்ரூஃபில் தான் மூவ் ஆகும். பட் நமக்கு கொஷினில் கொடுக்குற ஆர்டர் வேறு ஆர்டராக கொடுப்பாங்க. QR ஃபேக்டரைசேஷனை பொறுத்தவரை 4/3 ஆர்டரில் கொடுப்பாங்க. 4 rows அண்ட் 3 columns கொடுப்பாங்க. QR டீகாம்போசிஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 3/3 கொடுப்பாங்க. இந்த 2 மாடல் இல்லாமல் எந்த கொஷினுமே இல்லை. உங்களுக்கு பார்ட் பியில் கொடுக்குறாங்க, ஒருவேளை பார்ட் பியில் கொடுக்கலன்னா பார்ட் சியில் இந்த பேட்டர்னில் கொடுக்குறாங்க. ஸோ எது கொடுப்பாங்கங்கிறது, எந்த மாடலில் கொடுத்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிற ப்ரொசீஜர் அதே தான். ஸோ நமக்கு பார்ட் பியில் கொடுத்தா 13 மார்க்கு, பார்ட் சியில் கொடுத்தா 15 மார்க்கு. மார்க்கும் ரொம்ப டிஃபர் ஆக போகிறது கிடையாது. ஆக மொத்தம் இந்த டாபிக் பார்த்துட்டா கண்டிப்பாக நம்ம ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், பெரிய லெங்க்தியாலாம் இருக்காது. நம்ம ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 4 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 1ல் கிவன் டேட்டா மட்டும்தான் எழுதியிருப்பீங்க. ஸ்டெப் 4ல் ஃபைனல் ஆன்சர் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. ஸ்டெப் 3ல் மட்டும்தான் இது பேரே என்ன சொல்லியிருக்கோம், QR. அப்போனா Qவோட வேல்யூ என்ன, Rோட வேல்யூ என்ன நம்ம தெரிஞ்சுருந்துருக்கணும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை டீகாம்போசிட் 2 மேட்ரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 மேட்ரிக்ஸை மாற்றும் போது Qவோட வேல்யூ என்ன, Rோட வேல்யூ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கான ப்ரொசீஜர் ஃபார்முலா என்னங்கிறதுக்காக ஒரே ஒரு ப்ராப்ளம் தரவாக பாருங்கள்.
அதே மாடலில் தான் எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரியா அப்படிலாம் கிடையாது. எல்லா ப்ராப்ளத்துலையுமே V1 V2 V3 வேல்யூ பார்க்கணும். அதுக்கு ரெலவெண்ட்டாக U1 U2 V3 வேல்யூ பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் கம்பைண்டாக ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றி அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸோட கிவன் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் லாஜிக்கு. இந்த மெத்தடில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே இந்த ப்ராப்ளம் பிடிச்சி போயிடும் பாரு. அடுத்ததாக சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் ப்ராப்ளம். ஸோ சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் மெத்தடில் நம்ம 3 மேட்ரிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிவன் மேட்ரிக்ஸை. ஸோ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்கிறோம், அது வாட் எவர் 3/2 மேட்ரிக்ஸாக கொடுப்பாங்க, 2/3 மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, 2 ரோ 3 காலமாக சில சமயம் கொடுத்துருக்காங்க, சில சமயம் 3 ரோ 2 காலம் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய மேட்ரிக்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா U, V அண்ட் டயகனல் மேட்ரிக்ஸ் 3 ஆர்டரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். U மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறது, V மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் ஸ்பெஷலாக ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் பார்க்குற கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அடுத்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். AX = Bன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி எக்ஸோட வேல்யூ நம்ம பார்க்குறது அப்படின்பாங்க. நமக்கு ஆல்ரெடி மேட்ரிக்ஸில் பேசிக் ரிசல்ட்ஸ் தான் டிரான்ஸ்போஸ் பார்க்க தெரியும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சால் இந்த மெத்தட் எல்லாமே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைப் ஜென்ரலைஸ்டு ஐகன் வெக்டார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராப்ளம் தான் நம்ம சேனல்லே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்போம். λ = 7 இருந்தால் என்ன, λ = 5 இருந்தால் என்னன்ட்டு அந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவே யூனிவர்சிட்டி கொஷின் தான். இந்த 6 டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும், யூனிட் 1 கலெக்ஷன் ஓவர். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரை வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். QR ஃபேக்டரைசேஷன், QR டீகாம்போசிஷன், சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், ஜென்ரலைஸ்டு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் டாபிக். இது மட்டும்தான் ப்ராப்ளமெட்டிக்காகவும் இருக்கும், ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கிறது தியரிட்டிக்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒரு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா யூனிட் 1ல் கண்டிப்பாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதை தாண்டி கெனானிக்கல் ஃபார்ம், சூடோ இன்வெர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தியரி பார்ட்டில் டெக்ஸ்ட் புக் ஒரு வேளை கையில் வச்சுருக்கீங்க, இல்லை நோட்ஸ் வச்சுருக்கீங்கனாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் இந்த 6 டாபிக் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் தெரியணும். இதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வாங்க. இது யூனிட் 1 டாபிக். இப்போ யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2. ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் டாப்பிக்லனா ப்ரீவியஸாக நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 அண்டு கேஸ் 2 ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. கேஸ் 1ல் ப்ராபபிலிட்டி தியரி பார்ட்ஸ் தான் இதில் நிறைய இருக்கும். ப்ராபபிலிட்டினா என்ன, இதில் என்னென்ன நோட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கிற தியரி பார்ட்டு நமக்கு 2 மார்க் கொஷினுக்கும் யூஸ் ஆகும், 8 மார்க் கொஷினுக்கும் யூஸ் ஆகும். ப்ராபபிலிட்டியோட ஆக்சியம்ஸ்லாம் என்னங்கிறது ஒரு 8 மார்க் கொஷினாகவே கேட்பாங்க. ஸோ ஆக்சியம் 1 என்ன, 0 to 1க்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆக்சியம் 2 ஓவரால் வேல்யூவே எனக்கு 1 தான் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆக்சியம் 3 ஓவரால் யூனியன் கலெக்ட் பண்ண முடியுமா, பாசிபிளானா பாசிபிள் தான், அதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிறது ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி கொஷின். பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். பேஸ் தியரம்னா பால் 1 சூஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை எடுக்கணும், எனக்கு இந்த பார்ட் வேணும், இந்த பார்ட் வேண்டாம், இந்த 3 கலெக்ஷன்லேருந்து இந்த ஒரு கலெக்ஷன் மட்டும் வேணும், இந்த கலெக்ஷனுக்குள்ளே இது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அசம்ஷனில் இருக்கணும், இருக்கக்கூடாது, அப்படி 2 கண்டிஷனை சேர்த்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்குமோ ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு தடவை பார்த்துட்டு எப்படியெல்லாம் ப்ரூஃப் கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் டேட்டா எடுக்கிறாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பேஸ் தியரம் பார்க்கணுன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தியரம் பார்த்துட்டு தான் பேஸ் தியரம் பார்க்கணும். பட் நமக்கு பேஸ் தியரம் மட்டும் பார்த்தீங்கனாலே 2 டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல் ப்ராபபிலிட்டி தியரி பார்க்கும்போது பேஸ் தியரம் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கேஸ் 2ல் மொத்தம் 7 டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தது. இந்த 7 டிஸ்ட்ரிபியூஷனில் பைனாமியல், பாய்சான், ஜியோமெட்ரிக் இது 3 டிஸ்க்ரீட் டைப். டிஸ்க்ரீட் டைப்னால் நமக்கு டேட்டா டைரெக்டாக கொடுப்பாங்கன்னு அர்த்தம். டைரெக்டாக கொடுப்பாங்கன்னா எக்ஸ் ஈக்குவலன்ட்டு நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. காயின் ப்ராப்ளம்னா நமக்கு ஹெட்டு டெய்ல் 2 தான் வரப்போகுது. டைனா 1 to 6, ஒரு டை டாஸ் பண்ணால் 1 to 6 கிடைக்கும். 2 டை டாஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 36 பேஸ் இருக்கும். ஸோ 36 பேஸில் உங்களுக்கு ஏதாவது கேல்குலேஷன் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா லாம்டா வேல்யூ பேஸ்டாக கேட்பாங்க. ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்னா நமக்கு P வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பாசிபிலிட்டி வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து Q வேல்யூ நம்ம பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பொனென்ஷியலு, காமா இது எல்லாமே கண்டினியூஸ் டைப்பில் இருக்கும். யூனிஃபார்ம் எக்ஸ்பொனென்ஷியல் இதில் ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பார்ட் Bயில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டால் எக்ஸ்பொனென்ஷியல் கேட்க மாட்டாங்க, எக்ஸ்பொனென்ஷியல் கேட்டால் யூனிஃபார்ம் கேட்க மாட்டாங்க. இது ரெண்டுமே எதர் ஆர் பேட்டர்னில் நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம
ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டாப்பிக்கில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. சில சமயம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொஷின் கேட்குறாங்க, அல்லது யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பராக நம்மளே ஒரு 3 or 4 ப்ராப்ளம்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அந்த கேட்டகரியாவது நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ண பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ப்ராப்ளம்ஸ் பார்க்குறத விட இந்த டாப்பிக்கில் எம்ஜிஎஃப், மீன், வேரியன்ஸ் எல்லாமே பார்க்கணும். எம்ஜிஎஃப் கேல்குலேஷன் எப்படி பார்க்குறது, மீன் அண்ட் வேரியன்ஸ், இந்த 3 கேல்குலேஷனுக்குமே ஸ்டெப் 1 நம்ம எப்போயுமே சேமாக தான் நம்ம சேனலில் நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸ்டெப் 1ல் எம்ஜிஎஃப்னா என்ன அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களோ அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு இருப்போம். ஸ்டெப் 3ல் தான் எம்ஜிஎஃப் ப்ளஸ் தட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேல்குலேஷன் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். கண்டிப்பாக வீடியோ ஒரே ஒரு தடவை பார்த்து நோட்ஸ் எழுதிக்கோங்க, உங்களுக்கே புரியும். அந்த டெரிவேட்டிவ் வேணால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே தவிர ஐடியா சேமாக தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நோட் பண்ணிங்கன்னா செகண்ட் யூனிட்லேயும் நம்மளால் எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியும். செகண்ட் யூனிட் பாருங்கள், கேஸ் 1 கேஸ் 2. ஸோ கேஸ் 1ல் எந்தெந்த பார்ட் பார்க்கணும், கேஸ் 2ல் எந்தெந்த பார்ட் இருக்குது, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுதான் யூனிட் 2ஓட டாபிக்ஸ். இதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இப்போ யூனிட் 3 பார்க்கலாம். இதே மாதிரி யூனிட் 3. ஸோ யூனிட் 3ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ். 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆல்ரெடி ரொம்ப குட்டி யூனிட் தான், ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எம்டிஎஃப், அதாவது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கணும். நமக்கு 2 டைமென்ஷனுங்கிறதுனா 2 வேரியபிள் ரெலவெண்ட்டாகவும் பார்க்கணும், எக்ஸ் ரெலவெண்ட்டாகவும் பார்க்கணும், ஒய் ரெலவெண்ட்டாகவும் பார்க்கணும். இதில் டிஸ்கிரீட் டைப் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, கண்டினியூஸ் டைப் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தனித்தனியாக பார்க்கணும். டிஸ்கிரீட் டைப்னா நமக்கு தெரியும், டேரெக்டாக டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒன்று டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நம்மளே டேரெக்டாக டேபிள் டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டைப்பில் தான் டிஸ்கிரீட் டைப்பில் வரும். நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். மாடலுக்கு 1ங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ் டைப்னா இன்டர்வல் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இன்டர்வல் வந்து 0 to infinity, 0 to 1, 0 to 5 ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு f(x) கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரெலவெண்ட்டாக எப்படி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பார்க்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்துருக்கணும். அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர் நாட், இந்த ஹெட்டிங்கில் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஹெட்டிங் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரிப்பீட்டட் டாப்பிக்கு, இதுதான் நமக்கு 15 மார்க்காக கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு 2 ப்ராப்ளம் தான் இருக்கும். அந்த 2 ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி அந்த 65, 66 ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸோட ஏஜ் கேல்குலேஷனாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ரிப்பீட்டட் கொஷின் யூனிவர்சிட்டியில் 2021 ரெகுலேஷன்லேயே 2 தடவை அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அது பார்ட் பியில் கேட்கட்டும், பார்ட் சியில் கேட்கட்டும், பட் கேட்டிருக்காங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அடுத்து டிஸ்கிரீட் டைப்பில் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி பார்க்குறது. டிஸ்கிரீட் டைப்னா ஏற்கனவே சொன்னதான், உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன் பேஸ்டாக எப்படிலாம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறேன். இந்த 4 கேட்டகரிக்கும் ஃபார்முலா ஒன்று தான். பர்டிகுலராக இந்த 3 கேட்டகரிக்கு ஒரே ஃபார்முலா தான். ரெக்ரஷன் ஈக்குவேஷனுக்காவது கொஞ்சம் ஃபார்முலா மாறுமே தவிர டேபிள் ஃபார்மேட் ஆகட்டும், டிஸ்கிரீட் டைப் ஆகட்டும், கண்டினியூஸ் டைப் ஆகட்டும், இந்த 3 கேட்டகரிக்கும் ஒரே ஃபார்முலா தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா மாறாது, கேல்குலேஷன் தான். எப்படி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அண்ட் கண்டினியூஸ் டைப் பார்த்தீங்கன்னா இதில் 2 ப்ராப்ளம் 2 - x - yங்கிறது இப்போ 2021 ரெகுலேஷன்லேயே ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க. 6 - x - y டிவைடட் பை சம்திங் 18 ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அந்த பேட்டர்னும் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 பேட்டர்ன் ஆகட்டும் சரி, வேறு ஏதாவது டேட்டா கொடுத்தாங்கனாலும் நம்ம ஒர்க் பண்ணுற மெத்தட் அதே தான். ஸோ எப்படி மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும், ஒய் பார்க்கணும், இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் ஒய், இ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்குறது. நமக்கு ஃபார்முலாவில் என்னென்ன டேட்டா தேவையோ அது எல்லாமே நம்ம கேல்குலேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான், கேல்குலேஷன் ரொம்பலாம் ஹெவியாலாம் இருக்காது. நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், இவ்வளோதானா, இதை தான் நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், உங்களுக்கு 3rd யூனிட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கை கொடுக்கும். ஏன்னா 3rd யூனிட்டில் நமக்கு இதுதான் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த 4 டாபிக் ரெலவெண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை நல்லா பாருங்கள். 15 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை 3rd யூனிட்டில் பார்ட் சியில் கொடுக்குறாங்கன்னா இந்த டைப்பில் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைனாலும் நமக்கு இது பார்ட் பி அண்ட் பார்ட் ஏலேயும் இந்த டாப்பிக்லாம் அடிக்கடி நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 3rd யூனிட் டாபிக் இது தான். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். யூனிட் 4 யூனிட் 4 வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதசிஸ். இதுவும் ப்ராப்ளமான டாபிக் தான், பட் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை நீங்கள் தனித்தனியாக பிரித்து படிச்சிங்கன்னா இதில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். பர்டிகுலராக நமக்கு சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா கொஷினை எடுத்து பார்த்ததுலேயும் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் பியில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அண்ட் பார்ட் சிலையும் நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். யூனிட் 4 டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதசிஸ் பார்த்தீங்கன்னா 2 கேஸாக பிரிச்சுக்கோங்க. இதையும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்,
ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபர்ஸ்ட் டைப்பாக பிரிச்சுக்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சேமாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா லார்ஜ் சாம்பிள்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷனா ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் என்னோட வேல்யூ மோர் தேன் 30 இருந்தால் ஃபஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கோங்க, என்னோட வேல்யூ லெஸ் தேன் 30 இருந்தால் செகண்ட் கேட்டகரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எப்படிலாம் டேட்டா கொடுக்குறாங்க, மொத்தம் 5 டேட்டா கொடுப்பாங்க. நமக்கு டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதீசிஸ் 6 ஸ்டெப்பு, எல்லா ப்ராப்ளத்துக்கும் அந்த 6 ஸ்டெப்லேயே தான் நம்ம சேனலில் நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அது ஆர்டரில் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது கேஸ் 1 ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இந்த பாட்டை பார்த்துக்கோங்க. ஆர் சாய்ஸில் கொடுக்குறது நமக்கு இந்த பாட்டில் கொடுப்பாங்க. கேஸ் 2 சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இல்லை எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. சில சமயம் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் 15 மார்க்லேயே கேட்டிருக்காங்க, சை ஸ்கொயரும் கேட்குறாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு 13 மார்க் கொஷினாகவும் வரும், 15 மார்க் கொஷினாகவும் வரும். ஸோ மாடல் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் எத்தனை மாடல் இருக்குது, எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் மொத்தமே 2 மாடல் தான், 4 ப்ராப்ளம் தான் நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் டெக்ஸ்ட் புக்லேயே அவ்வளோதான் இருக்கும். ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் கேட்பாங்க. மற்ற கேட்டகரியில் இதிலெல்லாம் மீன் வேல்யூ பார்ப்பாங்க. கேஸ் 1ல் மீன் வேல்யூ பார்ப்பாங்க. கேஸ் 2ல் சை ஸ்கொயரில் நம்ம தனித்தனியாக டேட்டா வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் கேல்குலேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்டர்லையும் நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், டேபிள் வேல்யூ பார்க்குறோமா, இல்லை கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதை நோட் பண்ணுறோமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதீசிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தனி வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கும். அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த யூனிட்டில் எந்த ப்ராப்ளம் எப்போ கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இட் இஸ் எ ரிப்பீட்டட் டாபிக் அண்ட் யூனிட். டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதீசிஸை நீங்கள் அரியர் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி வரும். அது எந்த ப்ராப்ளம் வருங்கிறத நம்மளே ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த யூனிட்டில் 13 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது யூனிட் 4ஓட கண்டென்ட். இப்போ யூனிட் 5 பார்த்துடலாம். யூனிட் 5 மல்டிவேரியேட் அனாலிசிஸ். நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கவங்க தான். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேட்டர்ன் எல்லாமே தெரியும் எப்படி கேட்பாங்கன்ட்டு. அதில் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 2 கொஷின் இருந்திருக்கும். அந்த 2 கொஷின் எந்த மாடலை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்கணும், அந்த ஆர்டரில் கேல்குலேஷனில் நமக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும், நம்ம வீடியோலேயே நம்ம போஸ்ட் பண்ணது அதே ப்ராப்ளம் தான். 0.24 0.006ங்கிற கேல்குலேஷனில் இருக்கும். அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கார்லேஷன் மேட்ரிக்ஸ் வெர்ஸ் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். கார்லேஷன் மேட்ரிக்ஸாக இருந்தால் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி மாற்றுறது, கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸாக இருந்தால் கார்லேஷன் மேட்ரிக்ஸ் மாற்றுறது எப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும். இந்த 2 ஆர்டர் ரெலவெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக இல்லையாங்கிறது, இந்த 2 டேட்டா தான், வேறு எதுவுமே பார்க்க வேணாம். இங்கே N3ல் எப்படி பார்க்குறது, N5ல் எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் ப்ராப்ளம் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன, 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் 5th யூனிட் ப்ராப்ளம் செக் பண்ணிங்கனாலே போதும். 5th யூனிட் ப்ராப்ளம் அழகாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகட்டும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அந்த N3 N5 இந்த வேல்யூ 2/2 மேட்ரிக்ஸில் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூ எப்படி பார்க்குறது, 3/3ல் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூ எப்படி பார்க்குறது, இவ்வளோ தான். ஸோ இந்த யூனிட் 5ல் இந்த கேட்டகரியில் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஓரளவு நம்ம ப்ராப்ளம் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் MA 4151 பேப்பர். இப்போ அரியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ நம்ம பார்த்த யூனிட் 1 யூனிட் 2ல் என்னென்ன டாபிக்லாம் பார்க்கணும், அண்ட் யூனிட் 3ல் என்னென்ன டாபிக் பார்க்கணும், யூனிட் 4ல் என்னென்ன டாபிக் இருக்குது, எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், யூனிட் 5ல் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, இந்த ஆர்டரில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம சொல்லியிருக்கோங்கிறத நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூலை 10th தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜூன் 10th ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு ஜூன் 1. ஸோ நாளையிலேருந்து 10 டேஸ்க்கு இந்த ஹெட்டிங்கில் இப்போ நம்ம என்னென்ன ஹெட்டிங்லலாம் நம்ம ப்ராப்ளம் சொல்லியிருக்கோமோ, டாபிக் சொல்லியிருக்கோமோ, இந்த ஆர்டரில் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கண்டென்ட்டு ஃபஸ்ட் யூனிட்டில் 6 கண்டென்ட் இருக்கா, செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 8, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6 கூட வேணாம், நீங்கள் 4 டாபிக் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பைனாமியல், பாய்சான், யூனிஃபார்ம், எக்ஸ்பொனென்ஷியல் கொடுத்தீங்கன்னா 12 ஆச்சா, 12. தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 கேட்டகரி பார்த்து தான் ஆகணும். ஒரு 14, இங்கே இதில் ஒரு 18, இதில் ஒரு 4 ப்ராப்ளம், 22, அதிகபட்சம் 25 டாபிக் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 25 டாபிக் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 25 டாப்பிக்குமே ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நம்ம வீடியோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள்
நோட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். அந்த ஒரு ப்ராப்ளம் நோட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் லைட்டாக எழுதினா கூட போதும். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி எழுதிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக மட்டும் 5 யூனிட்ஸில் ஒவ்வொரு ப்ராப்ளம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 10 to ஜூலை 9க்கு நீங்களே ஒரு தடவை பாருங்கள். அதுக்கடுத்து அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக முடியும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான டாப்பிக்காக தான் நம்ம இங்கே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அட் தி சேம் டைம் இது எல்லாமே யூனிவர்சிட்டி டாபிக் தான், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொடுத்த டாபிக் தான். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்களே யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் உங்கள் கையிலே ஆல்ரெடி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆர்டரில் எடுத்து பாருங்கள். ஓகே, இந்த கொஷின் தானா, இதையே நம்ம விட்டோம், இது ஈஸியாக தானே இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். MA 4151 பேப்பர் இந்த அட்டெம்ப்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த பேப்பருக்காக ரொம்ப எஃபெக்ட் அடுத்த செமஸ்டருக்கு நம்ம போடக்கூடாது, அந்த மைண்ட் செட்லையாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க, அதுக்கான விடைகள் கொடுக்கப்படும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேப்பர் ஈஸியான பேப்பர் தான், இந்த அட்டெம்ப்ட்டு நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் எடுத்துடலாம். நல்ல மார்க்ஸோட கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இந்த டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் மெயில் அனுப்புங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூனிட்லேயும் இதையெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஸோ அப்டேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்டிவாக இருங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்குது, 40 நாள் இருக்குது. இந்த 40 நாளில் 10 நாள் நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ் எடுத்ததை 30 நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் போதும். 30 நாள்னால் டெய்லிலாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர், அந்த ½ அன் ஹவரில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானே அந்த மாடலு. இது தானே, இதில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, ஒரு வேளை ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலாவை தனியாக கோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபார்முலா டெரிவேட்டிவ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம சேனலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போஸ்ட் பண்ணுது. எந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணால் ரிப்பீட்டடாக இருக்கும், நமக்கு அதை மக்கப் பண்ணக்கூடாது. அட் தி சேம் டைம் அந்த பேட்டர்னில் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரே மாடலாக மாற்றி கூட நிறைய ப்ராப்ளம் நாங்கள் ஷேர் பண்ணோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100-150 வீடியோஸ் தான் MA 4151 பேப்பர் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஷார்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் இந்த கண்டென்ட் ரெலவெண்ட்டாக இருக்கிற டாப்பிக்கை மட்டும் சூஸ் பண்ணி நோட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை கூட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறோம். இதுக்கான டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.